நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையாளி, என் கேடகமும் வாணி. நீதானே என் துணையாளி, என் கேடகமும் வாணி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். அவரே நம் நம்பிக்கை, உம்மையே அவரே நம் கேடகம். நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஹalleluya. கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya, ஹalleluya. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனது என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. அவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் வெட்கப்பட்டு போகாதபடி நம்மை தலைநிமிர பண்ணி வைத்திருக்கிறாரே. அந்த தேவன் நம்மத்தை உள்ளாவி கொண்டிருக்கிறார். அவரே நம் நம்பிக்கை, அவரே நம் கோட்டை, அவரே நம் கேடகம், அவரே நமக்கு எல்லாமுமாய் இருக்கிற தேவன். அந்த தேவன் நம்மத்தில் உள்ளாவி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள், அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள், அவரை நம்பி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை அவர் ஒரு நாள் புறமே தள்ளுவதில்லை. அவர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விடுவதே இல்லை. காரணம், நம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் ஒருவரே பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் ஒருவரே மரித்தோரிலிருந்து, அவர் ஒருவரே மரித்து மீண்டுமாய் மத்தியில் எழுந்து அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த தேவன் நம்மத்தில் உள்ளாவி கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவரை நம்பி இருக்கும் போது நமக்கு எதிராக எத்தனை பாழான கேடுகள் வந்தாலும், எத்தனை சூழ்நிலை எதிர்மறை வந்தாலும், எல்லா சூழ்நிலையிலும் நம்மை கடந்து போக பண்ணுகிற தேவன் நம்மத்தை உள்ளாவி கொண்டிருக்கிறார். காரணம், நாம் அவரே நம்பி இருக்கிறோமே. நான் நம்பி இருக்கிற தேவன் எவ்வளவு அதிசயமானவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்றால், அப்படிப்பட்ட தேவன் நம்மத்தை உள்ளாவி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த தேவன் நம் ஒவ்வொருவரை உள்ளத்திலும் குடி கொண்டிருக்கிறார். அந்த தேவனை கூட கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya, 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 ஹalleluya. எல்லா சூழ்நிலையிலும், சூழ்நிலை எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும், சூழ்நிலை எதிர்மறை காணப்பட்டாலும், சூழ்நிலைகள் நம்மை புரட்டி போட்டாலும், அடுத்த வினாடி என்ன நடக்குமா என்று எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், அவரை நம்ப இருக்கும்போது, அவரை மட்டுமே நம்பி இருக்கும் போது, தேவன் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை வீழ்ந்து போகாத படிக்க கடந்த வினாடி முதற்கொண்டு இந்த 24ஆம் தேதி வரைக்கும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் தேவன் நம்பத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். நன்றி உள்ள இருதயத்தோடு, நன்றி உள்ள இருதயத்தோடு கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே, ஆண்டவர் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின பிறகு, லாசருவே நீ வெளியே வா என்று சொன்னார். லாசரு வெளியே வந்த பிறகு அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், இவனை கை வாய் காலெல்லாம் கட்டு கட்டி இருக்கிறது, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா அடுத்த அப்போஸ்தலரிடம் வாசிக்கிறோம், பவுலும் சீலாவும் அவர்கள் கட்டப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவரை உற்சாகமாய் துதித்து மகிமைப்படுத்தும் போது அந்த வசனம் இப்படியாய் பார்க்கிறோம், உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது என்று. ஒரு கதவு இல்லை, எத்தனை கதவுகள் இருந்தாலும் எல்லா கதவுகளும் திறவுண்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அடுத்து எல்லோருடைய கட்டுக்களும் கலண்டு போயிட்டு என்ற வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் செய்த மிகப்பெரிய அதிசயம், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா வேதம் இப்படியே சொல்லுகிறது, யோவான் 14
14:12 கூட, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போல அதிசயங்களை செய்வான், என்னை காட்டிலும் பெரிய அதிசயங்களையும் செய்வான் என்று. ஏனென்றால் அவர் துதியின் ஆயுதத்தை நம் மத்தியில் கொடுத்திருக்கிறார். அதை கொண்டு நம்மால் எவ்வளவு பெரிய அதிசயங்களை வேணாலும் செய்ய முடியும். அங்கே ஆண்டவர் சொன்னார், கட்ட அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். இங்கே கட்ட அவிழ்ப்பதற்கு யாரோட உதவியும் தேவையில்லை. அந்த எத்தனையோ நமக்கு விரோதமான எத்தனையோ பூட்டுக்கள் போட்டு இருந்தாலும் கூட, அது எத்தனை பூட்டுகள் இருந்தாலும் பரவாயில்லை, அது எவ்வளவு பெரிய பூட்டுகள் இருந்தாலும் பரவாயில்லை, அதற்குரிய சாவியாக துதியின் கோட்டையை நம்மத்தில் கொடுத்திருக்கிறாரு. நம் சாவியை தேடி அங்க இங்க என்று அலைய தேவையில்லை. வாய்களை விரிவாத்திருந்து துதிக்கும் போது எவ்வளவு பெரிய பூட்டுகள் இருந்தாலும், எத்தனை பூட்டுகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் திறக்கிற சக்தி ஆண்டவர் நம்மத்தில் கொடுக்கிறார். அந்த தேவன் நம்மத்தை உலாவி கொண்டிருக்கிற கரைகளை உற்சாகமாய் தட்டி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் சாத்தான் எவ்வளவு பெரிய தடைகளை கொண்டு வந்தாலும், எத்தனை பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும், எத்தனை ஆசீர்வாத தடைகள் கொண்டு வந்தாலும், நம்ம அங்க இங்க என்று ஓடி அலைய தேவையில்லை. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரை உற்சாகமாய் உள்ளத்தின் ஆழ்ந்து துதிக்கும் போது அவர் எல்லாவற்றையும் தவிடுபடி ஆக்கி நம்மை நிலைநிறுத்திற தேவன் நம்மத்தில் இருக்கிறார். அந்த தேவனை தன்னை ஆராய்ந்து கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகள் கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அவர் ஒருவரே ஆண்டவர், அவர் ஒருவரே உண்மையுள்ளவர், அவர் ஒருவரே இரட்சகர். நம்ம எத்தனை இடத்துல நம்ம விழுந்தாலும் கூட நம்மை தூக்கி அடைக்கிற தேவன் நமக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். நம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் போது எத்தனையோ பாடான கட்டை இருந்தாலும் கூட நிலைநிறுத்திருக்கிறாரே அந்த தேவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உன்னோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே இரட்சகர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே இரட்சகர். Hallelujah, 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 hallelujah. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. போன அந்த லாசரை அன்று தேடி இயேசு வந்தீரே, மறித்து போன அந்த லாசரை அன்று தேடி இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்ததே, உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்ததே. Hallelujah, 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 hallelujah. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே, சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. Hallelujah, 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 hallelujah.
என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. ஹalleluya. கரங்களை உற்சாகமாக்கிட்டு ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துவோமா. நாம் கடந்து வந்த பாதையில திரும்பி பார்க்கும்போது நம்ம எப்படியோ இருந்த சூழ்நிலை கூட ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுத்த இந்த நிலையில கூட நம்மளை நினைத்திருக்கிறாரு. எவ்வளவோ சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளவோ கீழ்மையா இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை கரங்களை பிடித்து தூக்கி எடுத்து என் மகனே மகளே நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த வினாடி வரைக்கும் கூட தேவன் நம்மளை நிலைநிறுத்திருக்கிறாரு. அந்த தேவன் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நமக்கு சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் கூட மரித்த லாசருவை 3 நாளுக்கு பிறகு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த சரீரம் அழுகி நாற்றம் எடுத்து இருந்தாலும் கூட அந்த லாசருக்கு ஜீவனை கொடுக்க முடியும் என்றால் எனக்கு அன்பான தேவ ஜனமே, அதற்கு உயிரை கொடுத்த தேவன், லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சில பகுதிகள் மறுத்து போன சூழ்நிலை காணப்பட்டாலும் அதே அதிசயம் உள்ள தேவன் என்றும் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துவோமா. ஹalleluya, ஹalleluya. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே. அவள் அவ்வளோ ஜனக்கூட்டத்தின் மத்தியிலும் எல்லாவற்றையும் இழந்து ஒரு முடிவு தருவாயில கூட அந்த கூட்டத்தின் ஜனக்கூட்டத்தின் மத்தியிலும் கூட நான் அவரை போய் தொட்டால் சுகம் ஆவேன் என்று சொல்லி அவள் ஆண்டவருடைய சமூகத்திலே போனாலே ஒரு மிகப்பெரிய வல்லமை புறப்பட்டு போனது. நான் விசுவாசிக்கிறேன் இந்த காலங்கள், இந்த கடுமையான வெயிலின் நிமித்தம் சூழ்நிலையும் கூட நம்ம பார்க்கிலிருந்து இறங்கி இங்கே வந்து அந்த மூச்சை விட்டுட்டு தண்ணியை குடிச்சாதான் நமக்கு திருப்தியாக இருக்கிறது. ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிற தேவன். பெரும்பாலும் எவ்வளோ கூட்டத்தின் மத்தியில் ஆண்டவரை தொட முயற்சி செய்தாலே எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு கடுமையான வெயில் சூழ்நிலை நிமித்தம் பல பேர் பலவராக இருந்தாலும் கூட நாம் கூட நம்முடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் மறந்து, சூழ்நிலை எப்படியா இருந்தாலும், கடுமையான சூழ்நிலை இருந்தாலும் நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் ஆண்டவரை எல்லாரும் நாங்கள் சபையாரை சேர்ந்து அவரை துதித்து மகிமைப்படுத்தோம் என்று சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தையும் ஆண்டவர் பார்க்கிற தேவனாய் கூட காணப்படுகிறார். கரங்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துவோமா. எந்த வல்லமை புறப்பட்டு போய் அந்த ஸ்திரியை சுகப்படுத்தினதோ அதே வல்லமை பொருந்திய தேவன் நமக்குள்ள இருக்கிறார், நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அதே சுகத்தை கூட நமக்கும் இந்த நாளில் பெற்றுக்கொள்ள நாம் உண்மையுள்ளவளை கூட காணப்படுகிறோம். அந்த தேவனை தான் நாம் ஆராய்த்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கிற பிள்ளை ஒரு விஷயம் கூட கரங்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துவோமா. ஹalleluya, ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நமக்கு அவர் தான். எந்த சூழ்நிலை இருந்தாலும், உயர்வோ தாழ்வோ, மேடுவோ பள்ளமோ, உயர்வோ தாழ்வோ, எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவரை மட்டுமே பிடித்துக் கொண்டிருக்கும் போது நம்மை தேவன் கரம் பற்றி வழிநடத்தி தலைநிமிர பண்ணுகிற தேவன். அந்த தேவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு ஒரு ஒரே உள்ளத்தோடு உடைந்த உள்ளத்தோடு இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை பயன்படுத்துவோம். நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவே. இயேசுவே,
வறுமையோ நேசிப்பேன் இயேசுவே. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவே. பின்தொடர்வேன் இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவே. இயேசுவே நீரே எல்லாம் இயேசுவே. ஹல்லேலூயா. நீரே எல்லாம் ஆண்டவரே சுவாமி, நீரே எல்லாம் ஆண்டவரே. நமக்கு எல்லாமே அவராய் கூட காணப்படுகிறார். அப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை உள்ளத்துக்குள் சொல்லுகிற பிள்ளைகள், நினைக்கிற பிள்ளைகள் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. எல்லா சூழ்நிலையிலும் அவரே நமக்கு ஆதரவாய் இருக்கிறார். அவரே நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் கூட நம்மை கனப்படுத்துகிற தேவனாய் கூட காணப்படுகிறார். வேதம் இப்படியா சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுவேன், நான் கனம் பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம அவரை விட்டு பின்மாற்றமாக போயிருந்தாலும், அவரை விட்டு நாம் தூரமாக போயிருந்தாலும், அவர் நம்மை விடாத தேவனாய், நம்மை துரத்துப்படுகிற தேவனாய் கூட நம்மை கரங்களை பிடித்து மகனே மகளே நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம் மத்தியில் அவரை மீண்டும் மீண்டும் நம்ம சேர்த்துக் கொள்கிற தேவனாய் கூட காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் அன்னாளை குறித்து நாம் வாசிக்கிறோமே, அன்னாள் தனக்குரிய கஷ்டத்தை எல்லாம், தனக்குரிய பாடுகளை எல்லாவற்றையும், தனக்குரிய நிந்தைகள் எல்லாவற்றையும் அவர் வேறு யாரிடத்திலும் போய் அவர் சொல்லவில்லை. வேறு யாரிடத்திலும், எந்த ஒரு பெண்மணி இடத்திலும் போய் அவர் சொல்லவில்லை. மாறாக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் போற்றி கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தாலே அந்த தேவன் அன்னாளை ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை அன்னாளை போல ஒருவேளை உடைந்த உள்ளத்தோடு, ஒருவித பதட்ட கூட சூழ்நிலை இப்படியா என்று கூட இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், அன்னாளை ஆசீர்வதித்த தேவன், அதே ஆசீர்வதித்த தேவன் அதே ஆசீர்வாதத்தோடு என்றும் நம்மத்தில் உள்ளாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இல்லாததை உருவாக்கி கொடுக்கிற தேவனாய் கூட காணப்படுகிறார். இல்லாததை உருவாக்கி கொடுக்கிற தேவனாய் கூட காணப்படுகிறார். அதனால தான் அவருடைய பெயர் அதிசயமானவர் என்ற வேதத்திலே வாசிக்கிறோம். மீகா 7:15 வாசிக்கிறோமே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி அந்த அதிசயமான தேவன் நம்மத்தை உள்ளாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீசர்கள் கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் போது ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்கிறார்கள். ஆண்டவர் சொல்ல, இப்பக்கமாய் வலையை போடுங்கள் என்று. உடனே வலையை கிளியத்தக்கதாய் மீன் கிடைத்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நான் இதை தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இங்கிட்டு இருந்துகிட்டு வலையை போட சொல்றதுக்கு எவ்வளவு நேரம், ஒரு நிமிஷம், 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷமே ஆயிருக்கட்டும். முன்னாடி அங்கதான் வலையை போட்டாங்க, ஆனா எதுவுமே இல்லை. ஆனா அவர் சொல்றதுக்கு அப்புறம் வலையை போடும்போது கிளியத்தக்கதாய் மீன் கிடைத்த இந்த வேதத்தில் வாசிக்கிறோமே. ஒன்று 2 காரியம் நடந்திருக்கணும். நான் இப்படியா யோசித்தேன். ஒன்று ஆண்டவர் அந்த எல்லா சுற்றி இருக்கிற மீனையும் ஒருவேளை இங்க வா என்ற கட்டளை கொடுத்திருக்கணும். இல்லைன்னா அந்த அந்த இங்கிட்டு போடுற அந்த கேப்ல ஆண்டவர் உருவாக்கி கொடுத்திருக்கணும். நம்முடைய ஆண்டவர் இல்லாததை உருவாக்கி கொடுக்கிற தேவன். இந்த அதிசயங்கள்லாம் எப்படி நடந்தது என்று நான் இப்படியா தியானித்துட்டு இருக்கும் போதுதான் எரேமியா 33:3 ஆண்டவர் நோடு பேசினார். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன், தெரியப்படுத்துவேன் என்று. நம் ஆண்டவரை நோக்கி காத்திருக்கும் போது நமக்கு அதிசயங்கள் வரும். எப்ப வரும், எப்படி வரும் என்று நம்ம யோசிக்க தேவையில்லை. வர வேண்டிய நேரத்தில், சரியான நேரத்தில் ஆண்டவர் நம்மை அதிசயங்களால் நிரப்புகிற தேவன் காணப்பட. கரங்களை உற்சாகத்திட்டு ஆண்டவர் நம்ம தமையப்படுத்துகிறார்.
நமக்கு என்ன தேவை, எப்போது தேவை என்று தெரிந்தும் அவர் உருவாக்கி கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவனாய் கூட காணப்படுகிறார். அந்த தேவன் நம்மத்தை உலாவை கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 43:2 நான் வாசிக்கிறோம், ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் பொருள்வதில்லை என்று. நீ ஆறுகளை கடக்க மாட்டாய் என்று இங்கு சொல்லவில்லை. நமது உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆறுகளை கடக்கும் போது ஒருவேளை நீ ஆறுகளை கடக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அவைகள் உன்னை மேற்கொள்வதில்லை, அவைகள் நீர் மூழ்கி போவதில்லை என்று ஆண்டவர் நம்மை பார்த்து வாக்குத்தத்தம் கொடுக்க. கரங்களை உற்சாகத்திட்டு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. அடுத்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீ அக்கினியில் நடக்கவே மாட்டாய் என்று சொல்லவில்லை. அக்கினியில் நடக்கிற சூழ்நிலை வந்தாலும் நீ வேகாதிருப்பாய் என்று வாக்குத்தத்தம் பண்ணிய தேவன் நம்மத்தை உள்ளாவை கொண்டே விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை உற்சாகத்திட்டு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. இதுல இருந்து என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, நம்ம சூழ்நிலை எப்படி இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் கூட நம்ம ஆண்டவர் விழுந்து போக விடுகிறதே இல்லை. ஏனென்றால் நாம் மறந்த போதும் கூட அவர் நம்மை நினைவாய் நிறுத்தி நம்மை கரம் பிடித்து தூக்கி நம்மை வெட்கப்பட்டு போகாதபடி எம்மட்டும் நிலைநிறுத்திருக்கிறாரு. அந்த தேவன் ஜீவனுள்ள தேவன், அவரைத்தான் நம்ம ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் அவர் ஒருவரே தூயாதி தூயவர், அவர் ஒருவரே சர்வ வல்லவர். அவரை போல வல்லமை உள்ள தேவன் ஒருவரும் இல்லை, அவரை போல மகா பெரியவர் ஒருவரும் இல்லை. அவர் ஒருவரே உண்மையுள்ள தேவன். அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்தின் உற்சாகமாய் பாடி மகிமைப்படுத்துவோமா. சர்வ வல்லவர் ஆளுகிறார். அவர் ஒருவரே பரிசுத்தமுள்ள தேவன், அவர் ஒருவரே தூயாதி தூயவர், அவர் ஒருவரே அதிசயமானவர், அவர் ஒருவரே காரியங்களை நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன்.
அவரை நோக்கி பார்த்த உங்கள் வெட்கப்பட்டு போகல என்று சொன்னேன். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்பப்போ ஏதாவது மாறாவை போன்ற சூழ்நிலை, கசப்பான சூழ்நிலை கடந்து போனாலும் அவர் எல்லாவற்றையும் நன்மையாய் மதுரமாய் மாற்றி எம்மட்டும் நிலைநிறுத்திருக்கிறாரு. இனியும் அப்படி நம்ம நிலைநிறுத்துவாரு. இனியும் நம்ம எல்லா சூழலையும் நன்மையாய் மாற்றி நம்ம கொண்டு போகிறாரு. அந்த தேவனை கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உன் வாயை விரிவாய் திற நிரப்புவேன் என்று சொன்னீரே சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் சபையார் குடும்பமாய் ஆண்டவரே சுவாமி வாய்களை விரிவாய் தந்து துதித்த போது நீங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி இருக்கிறீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீரே சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை எங்களை அனுபவிக்க செய்த கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வருகிற நாட்கள் நாங்கள் அனுபவிக்க போகிற தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, மீத நேரத்தை உமது கருத்துக்குள்ளாய் அர்ப்பணிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியில் அவரை துதிக்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய், நம்மோடு கூட இடைவிடும்படியாய் நம்மை நாமே தாழ்த்தி அப்படியே நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவெளிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அம்மை தொழுது கொள்ளும்படியாய் துதிக்கும்படியாய் எங்களை பலப்படுத்தினீர். என்னுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறபடினால உமக்கு நன்றி ராஜா. ஆம் தகப்பனே, எங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன், பாதைகளை அறிந்திருக்கிற தேவன், தேவைகளை அறிந்திருக்கிற தேவன், இந்த நாளிலும் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக. அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். துதியின் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாக, நம் அநேக சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து சென்றாலும் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன். ஆராதனை வேளையில் பிரதர் சொன்னது போல், நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இங்கே வந்தாலும் நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிற காரியம், நம்ம எத்தனையோ சூழ்நிலையில் நம்ம வந்திருக்கலாம், எத்தனையோ பாடுகள் நெருக்கங்கள் பாதையில் வந்திருக்கலாம், தேவையோடு கூட வந்திருக்கலாம். எல்லாவற்றையும் அவர் நன்கு அறிந்த தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் நன்கு அறிந்த தேவன். இந்த காலவெளியில் அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் ஆகாரை பார்க்கும்போது அவருடைய ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினார், என்னை காண்கிற தேவன் என்று அவர் பெயரிட்டால் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மை நன்கு அறிந்த தேவன். எல்லாவற்றிலும் அவர் நம்மை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 15:3. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். அதிலே இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், இதன் மத்தியில் எத்தனையோ சூழ்நிலைகள் நடந்து வரலாம், பாதைகளுக்குள்ளாக கடந்து செல்லலாம். அதன் மத்தியிலே கர்த்தரின் கண்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. யார் நம்மை பார்க்கிறார்களோ இல்லையோ, ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி அவர் பார்க்கிறார். இந்த நாட்களில் எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பொல்லாத காரியங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் நன்மையான காரியங்கள் நடந்தாலும் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் அவர் அதை கவனிக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். நம்முடைய பாதையில் கூட அநேக சூழ்நிலையில் நம்முடைய தேவைகளாக இருக்கலாம்,
இதை ஆண்டவர் வந்து அறிகிறாரா, ஆண்டவர் வந்து இதை பார்க்கிறாரா, நான் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறாரா என்று சொல்லி அநேக தேவைகளோடு கூட நம்ம வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம் நமக்கு நன்கு அறிந்த காரியம்தான். ஆனாலும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியம், நான் உங்களை காண்கிற தேவன் என்று வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அநேக பாதைகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, ஆண்டவர் அநேக காரியத்தில், வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல ஆகாரனுடைய காரியத்தை கூட நம்ம பார்த்தோம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் அவள் எப்படியாக நீருற்றன்றையில் அவள் தாகத்தோடு இருந்தபோது பிள்ளை அழுகிறதை பார்க்கும்போது ஆண்டவர் அங்கே அந்த நீருற்றண்டை அவளுடைய கண்களை திறந்தார். அதன் மூலமாக அவள் வந்து என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த வனாந்திரத்திலே அந்த வேதனையை அவர் பார்த்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் முதலாவது அவர் பார்க்கிற காரியங்கள் என்னவென்று நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஜெபங்கள் நம்ம ஏறெடுக்கலாம், அநேக தேவைகள் நமக்கு இருக்கலாம், அநேக காரியங்களை நாம் ஜெபித்திருக்கலாம். ஆனால் கண்ணீரோடு நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது வந்து ஒரு தனிப்பட்ட காரியமாக இருக்கலாம், நமக்காக இருக்கலாம், அல்லது மற்றவர்களுக்காக இருக்கலாம், தேசத்துக்காக, சபைக்காக, ஊழியத்துக்காக, எந்த ஒரு காரியமும் நாம் கண்ணீரோடு பாரப்பட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை நன்கு கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறது பலவிதம் உண்டு. உபவாசத்தோடு ஜெபிக்கிறோம், மன்றாடி ஜெபிக்கிறோம், பரிந்து பேசுகிறோம், அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் விசேஷமாய் கர்த்தர் பார்க்கிற காரியம், ஒரு காரியத்தை குறித்து கண்ணீரோடு அவரை பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கும் போது அதை அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த இடத்துல பார்க்கிறோம், முதலாவது ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல முதலாவது பார்க்கிற ஒரு சம்பவத்தை, நமக்கு தெரிந்த சம்பவம் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1-3 வரை வாசிப்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஆமென். ஹல்லேலூயா. அந்த இடத்துல கடைசி வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, எசேக்கியா மிகவும் அழுதான். ஹல்லேலூயா. கண்ணீரோடு கர்த்தருடைய பாதத்தில் அவன் இருந்தான் என்று பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு சூழ்நிலை இங்கே பார்க்கிறோம், மரண தருவாயில் இருக்கிறான். அவனுக்கு வந்து ஒரு செய்தி வருகிறது, நீ வீட்டு காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்தி நீ பிழைக்க மாட்டீர் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை வந்துருச்சு. கர்த்தரே சொல்லிட்டார். சில காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். சில செய்திகள் நமக்கு எதிர்மறையாக வரலாம். அது குடும்பத்திலேயா இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தில், சரீரத்தில் இருக்கலாம். ஏதோ ஒரு எதிர்மறையான ஒரு காரியம், ஒரு செய்தி நமக்கு கிடைக்கலாம். அதை கர்த்தர் அனுமதித்திருப்பார். ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்ட பிறகு அவன் செய்த காரியம், அவன் புலம்பவில்லை, மற்ற இடத்துல தேடவில்லை, அநேக காரியங்களை குறித்து அவன் அலைந்து திரியவில்லை. அவன் செஞ்ச ஒரே ஒரு காரியம், அவன் ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவரை நோக்கி மிகவும் அழுதான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவன் செஞ்ச ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் காரியம், நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு செய்தி வந்து நம்ம கலக்கத்துக்குரிய ஒரு செய்தியாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் பார்த்தோம், எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு நியூஸ் வருது, என்னென்னா நீ மரிக்க போகிறாய். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் சுமூகமாக இருக்கும்போது போயிட்டே இருக்கும். ஆனால் திடீர்னு ஒரு காரியம் வரும்போது நம்ம வந்து திகைத்து போவோம், என்ன செய்வது என்று புரியாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற ஒரே ஒரு காரியம், ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம், ஒரே ஒரு நிமிஷம் அவன் சுவர்புறமாய் திரும்பி யாரையும் பார்க்கல. ஏன்னா மற்றவங்களை பார்க்கும்போது நமக்கு இருக்கிற வேதனை இன்னும் அதிகமாகும். மற்ற இடத்துல சொல்லும்போதும் சரி, அநேக காரியங்கள். ஆனால் எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணுறான், சுவர்புறமாய் தன்னை திருப்பி எதையும் அவன் பார்க்காதபடி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண, எப்படின்னா மிகவும் அழுதான் என்று கண்ணீரோடு கூட அவன் ஜெபிக்கிறான். வேதத்தில் நம்ம பார்க்குறோம், சங்கீதம் 126 5ஆம் வசனத்தில்
கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு இருப்பார்கள். ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்ம மனுஷனிடத்துல தேட வேண்டாம், நம்ம வேலை காரியத்தை குறித்து ஸ்பான்சர் இடத்துல போக வேண்டாம், அதிகாரி இடத்துல செல்ல வேண்டாம். நாம் செல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், கண்ணீரோடு அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்தோம் என்றால் கம்பீரத்தோடு இருப்போம். ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கண்ணீரோடு அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் அதை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். யார் பார்க்குறாங்களோ இல்லையா, அவன் சூரப்புறமாக திரும்பி அவன் அழுதான், யாருமே அவரை பார்க்கல, ஆனால் கர்த்தர் அவனை பார்த்தார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, 4-5 வசனங்களை வாசிங்க. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு பாதி முற்றத்தை அவன் பாருங்க, இன்றைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இந்த சம்பவம் தான். கரெக்டா? ஜெபித்த உடனே பதில் வேணும். பாருங்க, இந்த இடத்துல ஜெபிச்சுட்டு அந்த முற்றத்து வரைக்கும் அங்கே போகிறதுக்குள்ளேயே பதிலை ஆண்டவர் கொடுக்குறார். ராமன் சொல்லுவோமா? அந்த கண்ணீரோடு அவன் ஜெபித்த ஜெபம். உடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நம்ம ஜெபிக்கலாம். இங்கே சமூகத்தில் சபையில் கண்ணீரோடு நீங்கள் ஜெபிச்சு நீங்கள் அந்த வாசலை தாண்டும் போதே கர்த்தர் பதிலை கொடுத்துருக்கிறார். சில நேரத்தில் நமக்கு லேட்டாக தெரிஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எனவே இந்த இடத்துல பார்க்குறோம், அவன் கண்ணீரோடு விதைத்தான், கம்பீரத்தோடு அவன் அறுத்தான் பார்க்குறோம். அவன் அந்த 4-5 வசனங்களை வாசிங்க. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீர் திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஹல்லேலூயா. இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஆமென். ஹல்லேலூயா. உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி, விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே வார்த்தையை கொடுக்கிறார். எந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் எதிர்மறையான வார்த்தை வந்ததோ அதே தீர்க்கதரிசியின் வாயில் ஒரு செகண்டில் அந்த வார்த்தையை ஆண்டவர் மாற்றினார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கு நம்ம ஆஃபீஸில் எத்தனையோ விஷயங்கள் நடக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், யார் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து எதிர்மறையாக பேசியிருக்கலாம், அதே ஆளை வைத்து ஆண்டவர் பேசுவார். டாக்டர் இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கலாம், அதே டாக்டர் நாளைக்கு வேறு ஒரு பதிலை கொடுக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரால் கூட அது ஒன்றுமில்லை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவர் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். அவன் செஞ்ச ஒரே ஒரு காரியம், யாரிடத்துல செல்லவில்லை, அவன் சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான், ஆண்டவரை நோக்கி மிகவும் அழுதான். நம்முடைய வாழ்க்கையில் நம் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தேவையாக இருக்கலாம், யாரிடத்துல நம்ம செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு அவரை நோக்கி பார்ப்பதற்கு காரியம் நம்ம குற்ற உணர்வு. இங்கே இவன் தைரியமாக சொல்கிறான். என்ன வார்த்தை சொன்னான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அவன் எப்படி ஜெபிச்சான் பாருங்க. கர்த்தாவே, 3ஆம் வசனம், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சொல்றான், நான் உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டுடைய இந்த இடத்துல பார்க்குறோம், ஆண்டுடைய சமூகத்திலே அவன் செல்வதற்கு தன்னை அவன் பலப்படுத்தினான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, உமக்காக உம்முடைய நாமத்திற்காக நான் இந்த காரியங்களை செய்திருக்கிறேன், ஒரு நீதியாய் வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லி நலமானதை செய்தேன் என்று ஆண்டவரே அதை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். அவன் எப்படி அவன் வாழ்ந்தான்னு சொல்லி அவனுடைய சாட்சியை நம்ம பார்ப்போம்னா 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1-3 வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஒசேயாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம்
கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆமென். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஹல்லேலூயா. அவன் செம்மையானதை செய்ததுனால தான் சொல்றான், ஆண்டவரே நான் செஞ்சதே நினைச்சு பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 4:5 கூட வாசிங்க. 5ஆம் வசனம் வாசிங்க. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவன் ஆண்டவர் மேலே வச்சிருந்த அந்த நம்பிக்கை, அது போல ஒரு மனுஷன் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படி ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேலே வச்சதுனால தான் அவன் சுவர்புறமாக திரும்பி ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். வேற யாரையும் யோசிக்கல, வேற எந்த காரியமும் செய்யலை, புலம்பலை, அழுகலை, மற்ற காரியங்களை குறித்து சொல்லலை. ஆண்டவரை நோக்கி அவன் அழுதான். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை நோக்கி நாம் கண்ணீரோடு நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை அவர் கேட்கிற தேவனார்கள். ஹல்லேலூயா. அநேக காரியங்கள், அநேக வாழ்க்கையில் பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். ஆனால் அந்த நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், தன்னுடைய பிள்ளை தன்னை நோக்கி வந்து தன்னை நோக்கி ஜெபிப்பாமா என்று சொல்லி ஆண்டவர் ஆவலாக எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கேளுங்கள். நிறைய நேரத்தில் நான் அதை தியானிக்கும் போது யோசிப்போம், நம்ம நிறைய நேரத்தில் எங்கெங்கேயோ ஏதோ காரியத்தை ட்ரை பண்ணிட்டு இருப்போம். ஆண்டவர் யோசிப்பார், என் இடத்துல வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து என்னுடைய சமூகத்தில் கண்ணீரோடு நீ ஜெபிச்சியா? அப்படி நாம் ஜெபித்தோம் என்றால் நிச்சயமாக கம்பீரத்தோடு நாம் இருப்போம். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்துக்கு வரும்படியாய், ஏனென்றால் அவர் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அதை அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். தாவீதினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது, தாவீதினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து தாவீதை அபிஷேகம் பண்ணினார். ஆனாலும் அவன் பெற்றுக்கொள்ள முடியல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார், வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கு. ஆனாலும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இவனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது சவுல் அவனுக்கு எதிராக வந்து அநேக காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறான், ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஒரு ஸ்டேஜில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் பைத்தியக்காரன் போல ஆக்ட் பண்ணுறான். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் நடக்குது. 1 சாமுவேல் 21 10-15 வாசி, பின்னாடி நீங்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 21 10-15 அவன் வந்து துரத்தப்படுகிறான் சவுலின் மூலமாக. அதன் பிறகு அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு பைத்தியக்காரன் போல ஆக்ட் பண்ணுறான், அவனை தப்பித்து கொள்ள முடியாது. அதன் பிறகு அந்த நேரத்தில் எழுதின சங்கீதம் தான் சங்கீதம் 56. அந்த சங்கீதம் 56 அவன் சொல்கிற காரியம் என்னென்னா, 8ஆம் வசனம் வாசிங்க. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு தெரிந்த வசனம். ஆனால் இதை எப்போ எழுதுறான்னா, அவனை விரட்டப்பட்டு அநேக பிரச்சனையின் மத்தியில், பாடுகள் மத்தியில் அவன் கண்ணீரோடு சொல்கிறான், என் அலைச்சல்கள் தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வெய்யும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் இடுகிற ஒவ்வொரு கண்ணீர் ஆண்டவர் வந்து ஏற்ற நேரத்தில் அவனை அரியணையிலே அமரச் செய்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அநேக பாடுகள், நெருக்கங்கள் எல்லாம் அந்த பாதையிலெல்லாம் ஆண்டவரை நோக்கி நாம் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அதை அவர் கணக்கில் வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் யாருக்காக, ஒரு ஆத்துமாவுக்காக நம்ம கண்ணீரோடு ஜெபிச்சோம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் அதை ஏற்ற நேரத்தில் அதை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் அன்றைக்கு நடக்கலை, ஆனாலும் ஆண்டவர் நியமித்த நாட்களில் அவனை அரியணையிலே அமரச் செய்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் பல பாடுகளுக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். எசேக்கியேலுடைய வாழ்க்கையில் அப்படி தான், பல பாடுகளுக்குள்ளாக சென்றாலும் அவன் கண்ணீரோடு ஜெபித்த போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. உன் கண்ணீரை கண்டு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை அவர் காண்கிற தேவனார். முதலாவது காரியம், நம்முடைய கண்ணீரை அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். வேதனைகளை அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகளுக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். இதையெல்லாம் யார் பார்ப்பாங்கன்னு என்று சொல்லி ஒருவேளை நம்ம அறியாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை பார்க்கிற ஒரு தேவன் உண்டு. நம்மை காண்கிற எல்ரோயாய் அவர் வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள், தன் சொந்த ஜனம் ஆசீர்வாதமாய் வாக்குத்தத்தமாய் கிடைத்த ஆபிரகாமின் மூலமாக
அழைக்கப்பட்ட அந்த ஜனம், ஆபிரகாம் மூலமாக, ஈசாக்கின் மூலமாக, யாக்கோபு, யோசேப்பின் மூலமாக அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்ன பண்ணுதுன்னா, யோசேப்பின் நாட்களுக்கு பிறகு அடிமைகளாக மாறுகிறார்கள். அடிமைகளாக ஆறின பிறகும் அவர்களோடு பண்ணின அந்த உடன்படிக்கை கர்த்தர் நினைவு கூர்ந்து அவர்களுடைய கூக்குரலை அவர் கண்ணோக்கி பார்த்தார். அல்லேலூயா. நாம் பார்க்கிறோம் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23 25 வாசம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். அவருக்கு பார்க்கிற நேரம், அதுக்கு முன்னாடியும் அவர் பார்த்துருக்கிறார். ஆனாலும் அவர்கள் படுகிற வேதனையை அவர் கண்ணோக்கி பார்த்தார். உடன்படிக்கை பண்ணின ஜனம், இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறோம், வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறோம். ஆனாலும் சில போராட்டங்கள், ஒரு பாதைக்குள்ளாக நாம் சென்று கொண்டிருக்கும் போது அவரை நோக்கி நாம் கூக்குரலிடும் போது, அவரை நோக்கி நாம் மன்றாடும் போது நம்முடைய வேதனையை அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜனங்களை அவர் கண்ணோக்கி பார்த்தார். தான் அழைத்த ஜனம், தன்னுடைய சொந்த ஜனத்தை அவர் கண்ணோக்கி பார்த்தார். அல்லேலூயா. யாத்திராகமம் 3:7 நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, மோசேயை எழுப்புகிறார். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர் பார்க்கிறது மாத்திரமல்ல, அவர் கேட்கிறது மாத்திரமல்ல, அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாதையில் நடந்து கொண்டிருக்கிற வேதனைகளை அவர் அறிகிறார். யாருக்குமே நம்ம சொல்ல முடியாத சில காரியங்கள் இருக்கலாம், மனசுக்குள்ள வேதனையாக இருக்கலாம். ஆனால் கண்ணீரோடு ஆண்டுடைய சமூகத்திலே நாம் கூக்குரலிடும்போது அவைகளை கேட்கிற தேவன், அவரை கண்ணீரை அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜனத்தின் உபத்திரவங்களை அவர் பார்க்கவே பார்த்து மோசேயை எழுப்பினார். ஹல்லேலூயா. விடுதலை பெறும்படியா. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் அவர் கண்ணீரை பார்க்கிற தேவன், வேதனையை அவர் பார்க்கிற தேவன். அதற்கேற்ற நேரத்தில் அவர் விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். ரெண்டாவது காரியம் அவர் பார்க்கிற காரியம், நம்முடைய பாதைகளை அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய பாதை ஒவ்வொருத்தருடைய, நான் ஏற்கனவே சொன்னது போல், நம்முடைய ஆண்டுடைய பிள்ளைகள் எந்த வழியாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் நன்கு அறிந்த தேவன். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார். ரொம்ப ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆண்டுடைய பிள்ளை ரூட்டு மாறி போனால் வச்சிங்களேன், ஆண்டவர் உடனே என்ன பண்ணுவார், இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்முடைய ஒவ்வொரு அடிகளையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். இவன் போகிற ரூட் அப்படியே போனால் எங்கே போகும்னு தெரியும் அவருக்கு, நமக்கு தெரியாது. நமக்கு நல்லா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸுங்களோடு இருக்கலாம், மற்ற காரியங்கள் இருக்கலாம், அல்லது ஆண்டவர் நமக்கு நிர்ணயித்த பாதையை விட்டு, ஆண்டவர் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற பாதையை விட்டு நாம் விலகி செல்லும்போது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பாதையை அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய வழிகளை பார்க்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம எந்த வழியில் செல்கிறோம், நீதியின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறோமா, அல்லது உலக காரியமாய் வேறு பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம், அந்த பாதையில் சென்றால் என்ன முடிவு என்பதை கர்த்தர் நன்கு அறிந்தவர். ஹல்லேலூயா. ஒரு வண்டி போயிட்டுருக்குன்னா ஒருவேளை நம்ம அசந்து தூங்கலாம், ஆனால் வண்டி போகுது, எங்கே போகுதுன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. எனவே ரூட்டு மாறி போனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், உடனே கண்டிக்கிறது. இந்த இதில் பார்க்குறோம், ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுடைய வழிகளை அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசி. எரேமியா 32:19. யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் மனுபுத்திரனுடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய வேலையை அதுதான். அவர் ஆமென் சொல்லுவோமா? தன்னுடைய பிள்ளைகள் எப்படி ஆகிலும்
அவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த பரம காணானை நாம் அடைய வேண்டும். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த பூமியில் வாழ்வது ஒரு ஷார்ட் பீரியட். நாம் எப்போவே சொல்கிறது போல் வெரி ஷார்ட் பீரியட். சிலருக்கு 40, 50, 70, 80 இப்படி தான். ரொம்ப அதிகமாக தான் 90க்கு மேலே போகிறதெல்லாம். ஆனால் இந்த ஷார்ட் பீரியட் இல்லை. இந்த ஷார்ட் பீரியடில் நாம் என்ன நிர்ணயிக்கிறோம், எந்த பாதையில் செல்கிறோமோ அதுதான் நம்முடைய நித்தியத்தை நிர்ணயிக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம நித்தியத்துக்கு செல்கிறோமா, நித்திய ஜீவனுக்குள்ளாக செல்கிறோமா, அல்லது நித்திய மரணத்துக்குள்ளாக செல்கிறோமா என்பதை நிர்ணயிக்கிற நாட்கள் இது. இந்த நாட்களிலே நம்முடைய பாதைகள் எப்படி இருப்பது என்பதை அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவன். அல்லேலூயா. முதலாவது நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், ரெண்டாவது நம்முடைய பாதைகளை, நம்முடைய வழிகளை அவர் கண்ணோக்கி பார்க்கிற. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நமக்கு நல்லா தெரியும், ஆவியானவர் வெளிப்படுத்துவார். நீ போகிற ரூட்டு சரியில்லை, இப்படியே போனீங்கன்னா எங்கே போய் முடியும்னு அவருக்கு தெரியும். உடனே ஆண்டவர் வெளிப்படுத்துவார், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். இங்கேருந்தும் பேசுவார், வேதத்திலேருந்து பேசுவார், ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக பேசுவார், அவருடைய பிள்ளைகள் மூலமாக ஆலோசனை கொடுப்பார். அதை நாம் நன்கு அறிந்து அந்த ரூட்டை உடனே நம்ம மாற்றிக்கொள்ளணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏனென்றால் மனுஷருடைய வழிகளின் மேலே அவர் நோக்கமாக இருக்கின்ற தேவனாக இருக்கிறார். எரேமியா, நம்ம நினைக்கிறோம் நம்ம சென்று கொண்டிருக்கிற காரியங்களை ஆண்டவர் எப்படி தெரியும். சில விஷயத்தில் ஆண்டவர் பார்க்காது போல் நம்மளே நினச்சிக்கிறது. அவருக்கு மறைவாக ஏதாவது இருக்குதா? வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 33:18 வாசிங்க. சங்கீதம் 33:18. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொன்ன இந்த காரியம் தான். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது. நம்ம சென்று கொண்டிருக்கிற காரியம் யாருக்கு அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து, நம்ம ஒருத்தர் பார்க்குறாருன்ற பயம் நமக்கு இருந்தாலே போதும், அவருடைய கிருபைக்காக நம்ம காத்திருக்கணும். ஹல்லேலூயா. ரெண்டு விஷயம். அவர் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக, வேற ஒரு தயவு இல்லை, அவருடைய தயவு நமக்கு வேணும்னு சொல்லி அவருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அவர் கண் எப்பவுமே பார்த்து கொண்டே இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்க்கிறார்னு தெரிஞ்சாலே போதும், நிச்சயமாக நமக்கு பல காரியத்திலேருந்து நம்ம விடுதலை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கு நிறைய விஷயம் நடக்கிறது என்னென்னா, ஆண்டவர் நம்மளை பார்க்கல. இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்கிற காரியம், நம்ம கண்ணீரை மாத்திரம் பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய வழிகளையும் அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம், நல்ல பாதையில் செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் பார்க்கிற தேவனாக இருக்க. எரேமியா 16:17 வாசிங்க. என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது. அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைத்திருக்கிறதில்லை. அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாய் இருக்கிறதும் இல்லை. ஆமென். என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாக இருக்குது. எங்கே போனாலும் ஆண்டவர் அதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது 139 சங்கீதத்தில் நமக்கு தெரிந்த வசனம் 7 12 வாசிக்கும் போது, அவருடைய சமூகம் எங்கே சென்றாலும், வானத்தில் செஞ்சாலும் சரி, அங்கேயும் அவர் பார்த்துட்டு தான் இருப்பார். வாசிங்க 119:7. நான் உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எங்கு சென்றாலும் அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் என்பதை நாம் நன்கு அறிய வேண்டும். இந்த காலவேளையில் கர்த்தர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நம் கண்ணீரை அவர் காண்கிறார், நம்முடைய வழிகளை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். சர்ச்சில் நம்ம நல்லா ஆராதிக்கும் போது, கண்ணீரோடு மாத்திரம் ஆராதிக்கும் போது ஆண்டவர் பார்க்குறவர் இல்லை. அதற்கு பிறகு நம்ம ஆஃபீஸில் மற்ற எங்கே இருந்தாலும் அவர் பார்க்கிறார்ன்றது தான் இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா.
அந்த ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலே போதும், நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதையில் நாம் செல்வோம். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். எரேமியா 23:24 கூட வாசிங்க. எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். யாராவது தன்னை காணாதபடி மறைவிடங்களில் ஒளித்து கொள்ள கூடுமோ என்று ஆவியானோ நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இங்கே மறையவே முடியாது. ஏனென்றால் எபிரேயர் 4:13 பார்க்கிறோம், அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. எபிரேயர் 4:13 ஆண்டவர் சொல்றார், அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நாம் என்னென்ன வழிகளில் செல்கிறோம், என்னென்ன காரியம் செய்கிறோமோ எல்லாவற்றுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எனவே யோபு தன்னுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது எத்தனையோ காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் அனுமதித்தாலும் அதன் மத்தியிலும் அவன் சொல்கிற அந்த காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். யோபு 34:21. யோபு 34:21. அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகள் எல்லாம் அவர் பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகள் எல்லாம் அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வழிகளை அவர் பார்க்கிற தேவன். முதலாவது நம்முடைய கண்ணீரை அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது காரியம், நம்முடைய நடைகளை, நம்முடைய வழிகளை அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கார். மூன்றாவது காரியம், ஆராதனை வேளையில் பிரதர் சொன்ன காரியம்தான். மூன்றாவது காரியம், நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அமர்ந்து செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, பேசிக்கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருடைய இருதயத்தை அவர் நன்கு அறிவார். நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறோம், என்ன காரியம் கேட்குறோம், எப்படி வந்திருக்கிறோம், எவ்வளோ கஷ்டத்தில் இங்கே வந்திருக்கிறோம், எல்லாவற்றையும் அவர் நன்கு அறிந்தவர். நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். நம்ம முகத்தை பார்க்கலாம், ஆனால் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். தாவீதினுடைய வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்ச காரியம், ஈசாய் பிள்ளைகள் எல்லா 7 பேரும் வந்த போதும் அநேகர் பார்க்குறாங்க. ஆனால் மனுஷர்கள் பார்க்கிற வண்ணமாக அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், நீ முகத்தை பார்க்கிற, நான் இருதயத்தை பார்க்க. 1 சாமுவேல் 16:6-7 வாசிப்போம். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம், அவர் நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிற தேவனாக இருக்கார். முதலாவது கண்ணீரை காண்கிற தேவன், நம்முடைய வழிகளை பார்க்கிற தேவன். மூன்றாவது நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்ம இருதயத்தில் என்னென்ன இருக்குதுன்றதை அவர் நன்கு அறிந்த தேவன். மனுஷன் பார்க்கிற வண்ணமாக அல்ல, ஆண்டவர் பார்க்கிற காரியம் வித்தியாசமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். எரேமியா 17:10 கூட வாசிங்க. எரேமியா 17:10. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதே கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாயிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் அவங்களுக்கு ஒரு பலனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இது எதை வச்சு இருக்குதுன்னா, நம்முடைய இருதயத்தை வச்சு இருக்கு. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் இருதயத்தை, உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவர், ஆராய்ந்து அறிகிறவர். நல்ல கிளியராக நம்முடைய ஹார்ட்டில் என்ன இருக்குன்றத எக்ஸ்ரே மாதிரி பார்ப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோம். நம்ம என்னதான் சொல்லலாம், மனுஷனுக்கு முன்னாடி என்னதான் பேசலாம், என்னதான் நடக்கலாம், ஆனால் நம்முடைய இருதயம் கிளியராக ஆண்டவருக்கு தெரியும். இவன் உண்மையாக என்னை நேசிக்கிறானா, உண்மையாக எனக்காக ஒழியப்படுகிறானா, உண்மையாக எனக்காக ஓடுகிறானா, உண்மையான அந்த பாரம் அவனுக்கு இருக்கிறதா, ஏதோ கடமைக்காக இருக்கிறானா, இல்லை இங்கே ஒரு வாழ்க்கை வெளியே ஒரு வாழ்க்கை வாழ்கிறானா, எல்லாவற்றையும் அவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், அவர் இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். தாவீதினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம்,
ஆண்டவர் சொல்கிறாரு தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன்னா அவன் இருதயத்தை அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. மற்றவங்க பார்க்குற மாதிரி இல்லை, சவுல் தாவீதை பார்க்குற மாதிரி இல்லை, மற்றவங்க பார்க்குற மாதிரி இல்லை, ஆண்டவர் பார்க்குற விதம் வித்தியாசம். ராமன் சொல்லுமா, ஆண்டவர் நம்மை இருதயத்தை பார்க்குற விதம் வித்தியாசம். 1 சாமுவேல் அப்போஸ்தலர் 13:22 கூட வாசி. அப்போஸ்தலர் 13:22. ஆமென், ஹல்லேலூயா. பின்பு அவர் அவனை தள்ளி, தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்துகிறார். அது சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஹல்லேலூயா. அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டார். எதை கண்டார்னா அவனுடைய இருதயத்தை கண்டார். ஹல்லேலூயா. தாவீதின் இருதயத்தை என்ன அவன் சொல்றான், கர்த்தருடைய பிரகாரங்களிலே எப்போதும் இருக்கணும்னு சொல்லி வாஞ்சிக்கிற ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. சங்கீதம் 84:42 எல்லாம் வாசிக்கிறோம். அவருடைய பிரகாரங்களில் ஆலயத்தின் மேலே அவனுக்கு இருக்கிற வாஞ்சை. அதனால தான் அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு அவன் எவ்வளோ முற்பட்டான், பிரயாசப்பட்டான். சாலமன் கட்டினாலும் அதற்கு எல்லா காரியங்களும் செஞ்சது யார்? தாவீது. ஆண்டவர் அதை அனுமதிக்கலை. அந்த கை இரத்தக்கரைப்பட்டதுனால அனுமதிக்கலை. ஆனாலும் அதற்கான எல்லாவற்றுக்கும் அந்த வாஞ்சை இருக்கவே தான். அவனுக்கு தெரியும், நான் இங்கே கட்ட போகிறதில்ல, நான் இருக்க போகிறது. ஆனாலும் அதை பிரயாசப்பட்டான். அந்த வாஞ்சை, கர்த்தர் மேலே இருக்கிற வாஞ்சை, ஆலய பிரகாரங்கள் மேலே இருக்கிற வாஞ்சை, அந்த இருதயத்தை ஆண்டவர் பார்த்தார். ஹல்லேலூயா. அப்படி வாழ்க்கையில் 1000 விஷயத்தை நம்ம சொல்லலாம், 1000 காரியம் மனுஷனுக்கு முன்பாக நம்ம செய்யலாம். ஆனால் நம்ம இருதயம் எங்கே இருக்குது என்பதை கர்த்தர் நன்கு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை, சபைக்கு விரோதமாக எழும்பப்பட்டான். அநேகருக்கு காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் அவனை பார்க்கிற விதம் வேறு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 13 வாசி. அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமிலுள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமென். அநேகரால கேள்விப்பட்டிருக்கிறாங்க, பார்த்திருக்கிறாங்க. இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர் நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிற காரியம், இவங்க எல்லாருக்கும் முன்பாக, ராஜாக்களுக்கு முன்பாக, இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறேன். அனனியாக்கு எப்படி இருக்கும் பாருங்க. நான் எவ்வளோ ஊழியம் பண்ணுறேன், என்ன விட இவ்வளோ மோசம். ஆனால் ஆண்டவர் பார்க்கிற விதம் அப்படிதான். ஹல்லேலூயா. மனுஷன் பார்க்கிற விதம் வேற, ஆண்டவர் பார்க்கிற விதம் வேற. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம், கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இருதயங்கள் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறார். மனுஷனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 99% நம்ம கரெக்டாக இருந்துட்டு ஒரே ஒரு சதவீதம் ஏதோ ஒரு தவறு இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? 99 விட்டுருவாங்க, 1 பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அதுக்கு ஆப்போசிட். 99% தவறாக இருந்தாலும் 1% அந்த நிறைவு இருக்குல்ல, அதை வச்சு அவர் நிறைவாக மாற்றுவார். அந்த 99 குறைவை நிறைவாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். அவர் நம்ம இடத்துல வரும்போது நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாய் மாறும். அதுக்காக குறையாக இருக்கிறான்னு சொல்லி அவர் உதாசீனப்படுத்துறதில்லை. மனுஷனை போல சொந்த தகப்பனே என்ன பண்ணுறாரு? தாவீதை. ஆனால் ஆண்டவர் ராஜாவாய் தெரிந்து கொண்டார். அனனியா பவுலை, இவர் எப்படி ஊழியத்தை செய்ய முடியும், நமக்கு விரோதமாக இருப்பான். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் மனுஷர்கள் பார்க்குற வண்ணமாக அல்ல, ஆண்டவர் பார்க்குற விதம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுமா? நம்முடைய குடும்பத்தில் நம்ம எப்படியோ பார்க்கலாம், இதை தாவீதுடைய குடும்பத்தில் பார்த்தது போல். ஆனால் ஆண்டவர் பார்க்குற விதம் வித்தியாசம். அதனால தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்தில் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
சந்ததிகளை தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேர் இருந்தாலும் நம்மை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய சபையில் வைத்திருக்கிறார். ஒவ்வொருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாஞ்சைகளை அறிந்திருக்கிறார். நமக்கு அந்த வாஞ்சை இருந்தால் போதும், கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம வெறும் வாயில் சொல்கிறதில்ல, இருதயத்தில் நீங்கள் வாஞ்சித்தா போதும், கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். இங்கே வரணும்னு வாஞ்சித்தீங்கன்னா போதும், எப்படியாவது கொண்டு வந்து சேர்ப்பார். ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக நான் எழும்பணும்னு நினைச்சா வாஞ்சித்தா போதும், கர்த்தர் வழியை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு வாயில் இல்லை, இருதயத்தில் அந்த வாஞ்சியை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த இருதயத்தை அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலவேளையில் நம்முடைய எத்தனையோ சூழ்நிலையில் இங்கே வந்திருக்கலாம், தேவைகளோடு கூட வந்திருக்கலாம். ஆண்டவரே எனக்கு இந்த தேவை என்று சொல்லி, அல்லது ஒரு எதிர்மறையான நியூஸ் வந்திருக்கலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் மறந்து கர்த்தரை நோக்கி நாம் கண்ணீரோடு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம் என்றால், அவர் அந்த கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் பாருங்கள், கண்ணீரோடு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் அநேக ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு சாட்சியாக நான் கேட்க முடியும். நான் கண்ணீரோடு ஜெபிச்சேன், ஆண்டவர் பதில் கொடுத்தார். நிச்சயமாக கொடுப்பார் அவருடைய சமூகத்தில். ஏனென்றால் அந்த நம்பிக்கை தான், எப்படி எசேக்கியா சொன்னது போல் அவர் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எனவே இந்த காரியத்தில் நம்ம பார்க்கும்போது எசேக்கியா மிகவும் நம்பினான் ஆண்டவரை. அதனால தான் ஆண்டவர்கிட்ட திரும்பி ஜெபிக்கும் போது அவனுக்கு கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒரே நிமிஷத்தில் அந்த வார்த்தையை மாற்றினார். ஹல்லேலூயா. அந்த செய்தியை மாற்றினார். யார் மூலமாக அந்த செய்தி வந்தோ அதே டாக்டர் இன்றைக்கி ரிப்போர்ட் கொடுக்கலாம், அதே டாக்டர் நாளைக்கு வேறு ரிப்போர்ட் கொடுக்கலாம். அது மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்குல்ல. எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஆஃபீஸர் நமக்கு எதிராக சில காரியங்களை சொல்லியிருக்கலாம், அதே ஆஃபீஸர் நமக்கு ஆதரவாக பேச வைப்பார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. நம் கண்ணீரோடு விதைக்கும் போது கம்பீரத்தோடு அறுக்க அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வழிகளை அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். அவர் இருதயத்தை அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஒரு நிமிஷம். ஆண்டவரே,